மிராக்கிள் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். வாசற்படியில் உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது என்று சொல்வதன் காரணம் தெரியுமா? சாதாரணமாக வாசற்படியில் உட்கார்ந்தாலும், தலை வைத்து படுத்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இது மாதிரி உட்காரக்கூடாது என்று சொல்லித் தருவார்கள். மீண்டும் வாசற்படியில் அமர்ந்தால் வயிறு பெருக்கும், எழுந்திரு என்பார்கள். தலை வைத்து படுத்தால் சாமி அழுத்தும் என்று சொல்வார்கள். ஆனால் வாசற்படியில் எக்காரணத்தை கொண்டும் அமரவோ படுக்கவோ விடமாட்டார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதன் காரணத்தை இப்பொழுது பார்க்கலாம். வாசற்படியில் இருக்கும் சிறுவர்களை பாட்டிமார்கள் விரட்டி அடிப்பதுண்டு. வாசற்படியில் அமர்ந்தால் வாசல் வழியாக வரும் போகும் நபர்கள் தடுக்கி விழும் சாத்தியம் உள்ளதாலேயே இவ்வாறு கூறுகிறார்கள் என்று கருதி வருகிறோம். ஆனால் வாசல் படியிலோ நிலைப்படியிலோ இருக்கக்கூடாது என்பதன் சரியான காரணம் என்னவென்றால், எதிர் சக்திகள் நம் உடலில் புகுந்து செல்லும், எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் என்பதற்காகவே அவ்வாறு கூறி வந்தனர். அதே போல வாசற்படிக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நின்று எதையும் வாங்கவும் கொடுக்கவும் கூடாது என்பதற்கும் சரியான காரணமும் இதுவேதான். வாசல் நிலையின் 4 பக்கங்களும் சமசதுர வடிவில் உள்ளதனால் நெகட்டிவ் சக்தி வெளிவருகின்றது. வாஸ்து சாஸ்திரத்தை மிக முக்கியமாக கருதும் சீன மக்கள் தங்களின் வீடுகளில் அமைக்கும் வாசல்கள் மற்றும் ஜன்னல்களின் நிலைகள் போன்றவற்றை வேறு வடிவத்தில் மேல்பாகம் நோக்கி வளைந்திருக்கும்படி அமைத்திருப்பதை பார்க்கலாம். அதாவது ஆர்ச் ரூபத்தில் அமைக்கின்றனர். இது நெகட்டிவ் சக்திகளை தவிர்ப்பதற்காகவே நமது கோவில் வாசல்களும் இவ்விதமே அமைத்துள்ளனர். வாசற்படியில் தலை வைத்து தூங்கினால் இவ்வாறு பரவும் நெகட்டிவ் சக்திகள் நமது மூளையை பாதிக்கும் என்று கண்டறிந்துள்ளனர். அதனால் வாசற்படியில் தலை வைத்து படுப்பதோ, அதில் உட்காருவதோ, அங்கு நின்று எதையும் கொடுத்து வாங்குவதோ தடை செய்யப்படுகின்றது. மீண்டும் வேறொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.